வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் இருதய நோய் நம்ம ஊர் தான். 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்குது இருதய நோய். குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன கலர் ஆல்மண்ட் மில்க் பேக்கெட் கொடுக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி ஆயிலெல்லாம் வந்துட்டு ஃபேட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஃபேட் இல்லையா? 100% ஃபேட் இருக்கு. சோயா மில்க் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? சோயா மில்க் யாருக்கெல்லாம் ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கோ அவங்க எடுக்கக்கூடாது. திரிஞ்சு போயிடும்ல நம்ம பாலெல்லாம் சம்டைம். அதில் பால்கோவா, அதில் ரசமலாய் அதெல்லாம் பண்ணுறது உண்டு. அது கரெக்டா? தரமே உணவாய் என்றும் அபூர்வா. வணக்கம், எப்படி மேம் இருக்கீங்க? ஆல் குட், தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்மண்ட் மில்க் யாருக்கு எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி மேம். அது நீங்கள் சொல்ல முடியுங்களா? எல்லாருக்குமே பெஸ்ட்டு. அதில் ப்ளூ பேக்கெட் டோன் மில்க் எடுங்க. இட்ஸ் வெரி குட் ஃபார் எவ்ரிபடி, நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். சோயா மில்க் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? சோயா மில்க் யாருக்கெல்லாம் ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கோ அவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் இருக்கிற அந்த இது பிஹேவ்ஸ் லைக் த ஃபீமேல் ஹார்மோன். ஸோ அதனால் ஹார்மோன் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது. திரிஞ்சு போயிடும்ல நம்ம பாலெல்லாம் சம்டைம். அதில் பால்கோவா, அதில் ரசமலாய் அதெல்லாம் பண்ணுறது உண்டு. அது கரெக்டா? தப்பு. நம்ம பாலை திரிச்சா வேற, பாலே திரிஞ்சு போயிடுத்துன்னா புளிச்சு திரிஞ்சு போயிடுது, அது தூக்கி வெளில வைக்கிறது தான் பெட்டர். யூஸ் பண்ணக்கூடாது. அதில் போய் பால்கோவா அதெல்லாம் பண்ணுறது டைஜஸ்ட் ஆகாது. அதான் மெயின் ப்ராப்ளம். அண்ட் இந்த காலத்தில் யாருக்குமே சரியாக டைஜஷன் இல்லை, பிகாஸ் ஆஃப் லோ ஃபைபர் இன் த டயட். ஒரு மோர் இல்லை ஒரு தயிர் நம்ம வைக்கிறோன்னா கொஞ்சம் தயிர் முந்தின நாள் எடுத்து தயிர் வைக்கிறது வேறு. இப்போ இஞ்சி போட்டு பச்சை மிளகா கீரி போட்டு அதை ஆர்டிஃபிஷியலாக உரைய வைக்க ட்ரை பண்ணுறோம்ல, அதெல்லாம் ஹெல்தியா? ஃபஸ்ட் டைம் ஸ்டார்டருக்கு அது பண்ணிவிட்டு தென் யூ கேன் ரீயூஸ், இட்ஸ் ஓகே. ஓகே. இது மெயினாக எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னா நான் மில்க் தயிர். இப்போ கடலை, வேர்க்கடலை இருக்குது, அதுலேருந்து பால் எடுத்து தயிர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற so many things like that, அதுக்கு தான் இது பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு என்ன கலர் ஆல்மண்ட் மில்க் பேக்கெட் கொடுக்கலான்றது இது ஒரு சர்வதேச டவுட் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் மேம், என்ன கொடுக்கலாம்? டோன் மில்கே போகிறோம், ப்ளூ பேக்கெட்டே போகிறோம். அவங்களுக்கு பச்சை பேக்கெட்னு வாங்கிட்டு அப்புறம் அதுலேருந்து தயிர் துவச்சி சாப்பிட்டு அதுக்கு அட்டாக் ஆகிடுறாங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் எதுலன்னு தெரியுமா? கார்டியாக் டிசீஸ். வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் இருதய நோய் நம்ம ஊர் தான். 10 பேரில் ஒருத்தருக்கு இருக்குது இருதய நோய். அதனால நம்ம டோன் மில்கே போகிறோம். டோன் மில்க்குங்கிறது எதை மிமிக் பண்ணாங்க? நம்ம பசுமாட்டு பாலை மிமிக் பண்ணாங்க. அதில் 2.5 to 3% ஃபேட், அதை வச்சு தான் இதை பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே டோன் மில்க். அதில் ஒரே ஒரு தப்பு, எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா 1 டம்ளர் பால் எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை காய்ச்சிட்டு குடிக்கிறாங்க. அது தேவையே கிடையாது. ஏன்னா எல்லோரும் நினச்சிக்கிறாங்க கொழுப்பு சத்தை நான் குறைக்கிறோம். கொழுப்பு சத்தை நீங்கள் குறைக்கல, கொழுப்பு சத்தோட புரத சத்து, சுண்ணாம்பு சத்து, ஃபாஸ்பரஸ் சத்து எல்லாத்தையும் குறைக்கிறீங்க. ஸோ டோன் மில்க் எந்த பாலாக இருந்தாலும் அப்படியே யூஸ் பண்ணும். பெஸ்ட்டு டோன் மில்க். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பேக்கெட்டை ஹீட் பண்ணணுமா, தேவையா அது அப்படின்ற ஒரு பெரிய இது. ஏன்னா அந்த காலத்துலாம் நம்ம டைரெக்டாக மாட்டு மடியிலேருந்துலாம் பிடிச்சி குழந்தைங்கலாம் குடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பால் பேக்கெட்னால இது ஹீட் பண்ணி தான் பேக்கெட் பால் குடிக்கணும். அது எதுக்கு மேம் தேவையா? இப்போது பால் பேக்கெட்டை பாஸ்சரைஸ் பண்ணுறாங்க. பாஸ்சரைஸ்னால் ஹை ஹீட் கொண்டு லோ ஹீட் கொண்டு அப்படி தான் அனுப்புகிறாங்க. அது அப்படியே உங்கள் வீட்டுக்கு வருதா? 4 மணிக்கு கார்த்தால பூத்தில் கீழே போட்டுடுறாங்க. அந்த கூலிங் அதுக்கப்புறம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மணி 6:30 7 ஆகுது. ஸோ 3 hours அந்த பால் வெளியில் இருக்குது, நாட் இன் அ கூல் டெம்பரேச்சர். அப்போ டெஃபினட்டாக அதை காய்ச்சி தான் குடிக்கணும். ஸோ பிளான்ஸ்லேருந்து எடுக்கிற ஆயில், முக்கியமாக சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஆயிலெல்லாம் ஃபேட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. ஃபேட் இல்லையா? 100% ஃபேட் இருக்குது. இதெல்லாம் சீட்ஸ்லேருந்து எடுக்கிற ஆயில். வேர்க்கடலை, சன்ஃப்ளவர், இதெல்லாம் மஸ்டர்ட். இப்போ நார்த் பார்த்திங்கன்னா மஸ்டர்ட். இப்போது பல விதமான சோயாபீன் எல்லாமே சீட்லேருந்து எடுக்கிற ஆயில். இதில் நிச்சயமாக எண்ணெய் இருக்குது, அதுக்கு தான் ஆயில்னே பேர். 1 கிராம் 9 கேலரி. ஸோ டெஃபினட்டாக திஸ் இஸ் ஹை கேலரி. ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் தான் அலவுட் ஒருத்தருக்கு. முடிஞ்சது. ஓகே. ரிஃபைன்ட் ஆயில் சாப்பிட்டாலே குடலை அரிச்சிடும் அப்படின்றாங்களே, இது உண்மையா? ரிஃபைனிங்கிற ப்ராசஸ் ஏன் பண்ணுறோன்னு புரிஞ்சால் இந்த மாதிரி பேச மாட்டாங்க.
இப்போ நம்ம செக்கெண்ணெய் வாங்குகிறோம், அது ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணி முடிக்கணும். இல்லை மேக்ஸிமம் 40 days. இல்லைன்னா அதில் ஒரு வாசனை வரும். ஏன்னா அந்த எண்ணெய் வெறும்னு, இப்போ ஒரு வேர்க்கடலைன்னா அதை வெறும்னு அப்படியே அதை எடுத்து அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே கொடுத்துட்றாங்க ஃபில்டர் பண்ணி. அதில் தண்ணி இருக்கும், தண்ணி சத்து இருக்கும். சில சமயம் அந்த தோல் கூட இருக்கும். வேர்க்கடலை எண்ணெய்னா தோல் கூட இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு அதுக்கு எக்ஸ்பைரி டேட் 3 மாதம் கொடுக்குறாங்கன்னா இந்த எண்ணெயை அப்படியே வைக்க முடியாது, கெட்டு போயிடும். அதனால தான் ரிஃபைன் பண்ணுறாங்க. ரிஃபைனிங்னா என்ன, முதல்ல ஃபில்டர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த தண்ணி சத்தை எடுத்துடுறாங்க. அவ்வளோதான். ஸோ தட் அந்த ஆயில் வந்து 3 மாதம் இருக்கும். பட் இந்த ப்ராசஸில் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதனால கெடுதல்னு கொண்டாங்க. பட் நிறைய ஆயில் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது, ISI, AGMA இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரிலாம் செய்யவே முடியாது அப்படின்னு அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. சரி, ரிஃபைன்ட் ஆயில் தப்பே கிடையாது என் பிரகாரம். ஏன்னா வெறும்னா அதில் வாட்டர் தான் எடுக்கிறாங்க. பட் உங்களுக்கு ரொம்ப அது கவலைன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒர்ஸ்ட்டு. இப்போ எதாவது சாப்பிட்றது, ஐயோ அது ரிஃபைன்ட் ஆயில், ஐயோ அது இது பண்ணணுன்னா அது வாங்காதீங்க. நீங்கள் செக்கெண்ணெயே சாப்பிடுங்க, பட் அடிக்கடி வாங்கணும். அதான் வித்தியாசம். தரமே உணவாய் என்றும் அபூர்வா.